ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இன்றிரவு நிச்சயமாக நடக்கதான் போகுது. நான் உனக்கு அடிச்சு சொல்றேன். நான் நினைச்சது போலவே உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன். அது நிச்சயம் நீ நினைத்ததாகத்தான் இருக்க போகுது. அதாவது, நீ ஆசைப்பட்டு நடக்கணும்னு நினைச்ச காரியத்தை தான் உன் அப்பா ஆசீர்வதித்து உனக்காக நடத்தி கொடுக்க முன் வந்துள்ளேன். இத்தனை நாளா நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்காம போயிருக்கலாம். ஆனா இப்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய கடைசி வாய்ப்பை உனக்கு தரப்போறேன். எப்பவுமே யாரையாவது புதுசா பார்க்கும்போது, அவங்க கிட்ட பேசும்போது, அவர்களின் தோற்றத்தை வச்சு அவங்க நல்லவங்கன்ற முடிவுக்கு வந்துடாதே. அப்படி நீ தோற்றத்தை வச்சு முடிவெடுத்தினா, நீ வாழ்க்கையில தோத்த பிறகு இவங்களையா நம்பணும்னு வருத்தப்படக்கூடும். மனிதர்களுடைய மனசுதான் முக்கியமே தவிர, அவங்க அழகா இருக்காங்களா, நல்ல நிறமா இருக்காங்களான்னு பார்க்காத. அவங்க நல்ல மனசோட இருக்காங்களா, நல்ல குணத்தோட இருக்காங்களான்னு பார்த்து பேசி பழகு. ஏன்னா, உன் வாழ்க்கையில வந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமே நீ யோசிக்காமல் செயல்பட்டதுதான். ஒன்று, ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்க செயல்படுத்த மாட்ற. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு யோசிக்காமலேயே செயல்படுத்தி விடுகிறாய். எப்போதுமே நீ நிதானமாக இருன்னு நான் சொல்றதுக்கு காரணமே இதுதான். அதாவது, இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவும் தான். இனிமேலாவது எந்த காரியத்தை செஞ்சாலும், எந்த விஷயத்தை செய்தாலும் பொறுமையாக செய்ய பழகு. ஏன்னா, நீ அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டினா அது ஒரு உயிரையே கூட கொல்லக்கூடியதாக கொடூரனாக மாறி போய்விடும். பேசும் வார்த்தை கவனமாக இருந்தால் ஒரு உயிரை கூட ஆறுதல் சொல்லி காப்பாற்ற முடியும். எப்போவுமே யாருக்கிட்டையும் நல்லவன் போல வேஷம் போடணும்னு நினைக்காத. நீ இயற்கையாகவே நல்ல பிள்ளைதான். ஓ நல்ல மனசையும் நீ பேசுகிற விதத்தையும் யாருக்காகவும் மாற்றிக்காம நீ நீயாகவே இருக்கலாமே தவிர, இரட்டை வேடம் போட்டினா நீண்ட நாட்கள் அது நிலைக்காது என் செல்லமே. எப்போவுமே நீ நல்ல பிள்ளையாகவே இரு. ஆனால் நீ நல்லவங்கிறத அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னு முயற்சி செய்யாத. அடுத்தவங்க தானா பார்த்து உன்னை புரிஞ்சுக்கணுமே தவிர, நீ நல்லவனை நிரூபித்து என்னத்தை சாதிக்க போற? நீ நிரந்தரமாக வைத்துக்கொண்டு மகிழ்வதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் இந்த உலகில் எதுவுமே கிடையாது. ஏன்னா, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டு போகத்தான் செய்யும். இந்த உலகில் மனிதன் பிறக்கும் போது எதுவுமே இல்லாமல் வெறும் கையோடு தான் பிறந்தான். அதே போல இந்த உலகை விட்டு போகும்போதும் வெறும் கையோடு தான் அந்த மண்ணுக்குள் போக வேண்டும். இந்த இடப்பட்ட காலத்துல நீ சம்பாரிச்ச சொத்தோ காசு பணமோ உன் கூட வரப்போறதில்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு கூட பிறந்த உயிரே உன் கூட கடைசி வரைக்கும் வராத இதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் தேவையில்லாத விஷயங்களை பெருசா நினைச்சு கவலைப்படுற? எது வந்தாலும் எது போனாலும் எல்லாமே நல்லதாகத்தான் இருக்குன்ற நம்பிக்கையோட வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில நீ பல சமயங்கள்ல தோல்வி அடைந்ததற்கு காரணமே அடுத்தவங்க பேச்ச கேட்டு, அடுத்தவங்க சொல்வதை கேட்டு நடந்ததுதான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க வாழ்க்கையை பத்தி தான் தெரிதலும் புரிதலும் இருக்கும். நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்க கிட்டேயே போய் ஆலோசனையும் அறிவுரையும் கேட்டுக்கிட்டு இருக்காத. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வேறு. ஒவ்வொருவருக்கு தேர்வுக்காக நான் கொடுத்த கேள்வித்தாளும் வேறு. உன் கேள்வித்தாளில் என்ன இருக்கோ, உன் வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை பார்த்து தான் நீ வாழணும், பதில் எழுதணும். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நீ பதில் எழுத யோசிக்காதே. உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் சரியாக யோசித்து செயல்படுத்து என் செல்லமே. நீ மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குன்றத அவர்களுடைய சுயநலமும் சூழ்நிலையும் காட்டி கொடுக்கும். ஏன்னா, தேவை இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட சிரிச்சு பேசுவாங்க. அவர்களுக்கான தேவை உன்கிட்ட முடிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம, கொஞ்சம் கூட மனம் இரக்கமே இல்லாமல் உன்னை மலையிலிருந்து தூக்கி போடவும் மனிதர்கள் தயாரானவர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா, சில மனிதர்கள் சில நேரங்களில் என்ன யோசிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, யாரையும் மாற்றவும் முடியாது. எது எப்படி இருந்தாலும் நீயாகவே மற்றவர்களிடமிருந்து அவர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியும் போது விலகி நிற்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. அடுத்தவனை திருத்தணும், அடுத்தவங்களை மாற்றணும்னு நீ முயற்சி செய்யாதே என் செல்லமே. உன் வீட்டில் உள்ளவங்களும் நீயும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்வதற்கேற்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த இரவோடு இரவாக நான் நடத்தி தரப்போறேன். உன்னை தேடி வந்தவர்கள் யாரையுமே நீ காயப்படுத்தாத. அதே நேரத்தில் உன்னை வேணான்னு நினைக்கிறவங்களையும் நீ தேடி போகாதே. உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் நல்லதும் நிச்சயமாக நடக்கும்.
இது இப்படியே தொடர்ந்துடும் மட்டும் நினைக்காத. எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல நிலைமையும் நான் கொண்டு வந்து தர்றேன். இதுவரைக்கும் 2 வயசு ஆனதுக்குள்ளேயே பேசின பிள்ளைகள் பல பேர் இருக்காங்க. ஆனால் 70 வயசு ஆனாலும் எப்படி பேசணும்னு கற்றுக்காத பிள்ளைகளும் பல பேர் இந்த பூமியில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மனிதன் வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது, கவலைப்படும் போது, பிரச்சனைகள் வரும்போது, சொந்த பந்தம் கூடும்போது நிறைய நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும். அப்படி நல்லது கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எது எப்படி பேசணும், எப்படி செய்யணுன்ற விஷயங்களை நீ பார்த்து கற்றுக்கொள்ளணும் என் செல்லமே. எல்லாத்தையுமே எல்லாரும் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீ தான் வாழ்க்கை நடக்கும் விஷயங்களை வச்சு உன் வாழ்க்கைக்கான அனுபவ பாடத்தை கற்றுக்கணும். ஒரு கவனக்குறைவான வார்த்தைங்கிறது உன்னை பிரச்சனையில் மாட்டி விட்டுடும். அதே நேரத்தில் ஒரு கடுமையான வார்த்தை இன்னொருவரை மனசு கஷ்டப்படக்கூடிய வார்த்தைங்கிறது அவர் வாழ்க்கையவே முறித்து விடும். ஒரு கசப்பான வார்த்தை இன்னொருவர் மனசுல வெறுப்பை வளர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் எப்பவுமே கடுமையான வார்த்தைகளை, கசப்பான வார்த்தைகளை, கவனக்குறைவான வார்த்தைகளை பேசிடாத. பேசும்போது கவனமா பேசு. எல்லாரும் நல்லவங்க நினைச்சு யதார்த்தமா பேசினா அதுவே நாளைக்கு உன் வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும்னு நான் சொல்றேன். உனக்கு இப்படி பேசவே தெரில. ஆனா ஒரு சிலர் நல்லா பேசுறாங்க, காரியமா பேசுறாங்க, யோசிச்சு பேசுறாங்க, நிதானமா பொறுமையா பேசுறாங்க. அவங்களுக்கு பேச்சு திறமை இருக்கு. பேசி பேசி மயக்கிடுறாங்கன்றதுக்காக அவர்கள் நல்லவங்கன்னு முழுவதுமாக நம்பி விடாதே. ஏன்னா சில பேருடைய நிழலு அவர்களை உண்மையை விட மிக பெரியதாக இருக்கும். உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா வார்த்தைகள் மிக ஒப்பனையோட அழகாக இருப்பதை வைத்து யாரையும் நல்லவங்க உண்மைதான் பேசுவாங்கன்னு மட்டும் ஒருபோதும் முடிவுக்கு வந்துடாதே. அழகாக இருக்கும் மனிதர்கள் கூட சில சமயங்களில் ஆபத்தானவர்களாக மாறி போவார்கள். அழகான வார்த்தைகளும் வர்ணமாய் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளும் ஒருபோதுமே உண்மையாக இருக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில நீ படித்த பாடம் நிறைய இருந்தாலும் உன்னை சுற்றி நடந்த வெளியுலக பாடம்தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த அனுபவ பாடத்தை மட்டும் சரியாக அமைச்சுக்கோ என் செல்லமே. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தினா உனக்கு ஒரு விஷயம் புரிய வரும். பல பேருடைய தேவைக்காக இதுவரைக்கும் உன்னை உபயோகப்படுத்தியிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது தேவை வேணும்னா முதல்ல உன்னை தான் கூப்பிடுவாங்க, உன்கிட்ட தான் உதவி கேட்பாங்க. ஆனால் இப்போ உனக்கு ஒரு உதவி தேவைன்னு கேட்டுப்பாரு. எத்தனை பேர் உனக்காக வந்து நிற்கிறாங்கன்றதை நீ உன்னால் பார்க்க முடியும். எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காதே. உனக்கான விஷயங்களை நீ தனிமையாக செஞ்சு தனியாகவே செஞ்சு முன்னுக்கு வந்து முயற்சித்து வெற்றி பெற்று நின்னா ஏகப்பட்ட பேர் உனக்கு பின்னால் ஒன்று நோக்கி வந்து நிற்பாங்க. யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ எல்லாருமே அவங்க தப்பை நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உனக்கான புது பாதையை, உனக்கான முன்னேற்றம் நிறைந்த வசதியான சந்தோஷ வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். சீக்கிரமே எல்லாம் சரியாகும் என் செல்லமே. எப்போவுமே உன்னுடைய வலிமையையும் திறமையையும் பலத்தையும் புரிந்து கொள்ளாமல் தான் நீ யதார்த்தமாக இருக்க. ஆனால் உன்னுடைய திறமை என்னங்கிறத நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியாக எடுத்துவிடு. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு எல்லா வகையிலும் என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும். உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்களும் எதிரிகள் கிடையாது. அவர்கள் அன்பின் மூலமாக உன்னை திருத்துவதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நல்லவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா தேடி போய் பேசு. கெட்டவங்க பேசாமல் போனாங்கன்னா அப்பாடா நிம்மதின்னு சொல்லி அவங்கள விட்டு விலகிடு. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதையும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும்.